சில பேர் பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லவங்களா இருப்பாங்க. அந்த மாதிரி பார்க்குற நீங்களா இருக்கலாம். இல்ல உங்க சுத்தி ஃப்ரெண்ட்ஸு, சொந்தக்காரங்க யாரோ ஒருத்தர் இப்படி பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ரொம்ப ரொம்ப நல்லவங்களா இருக்கிறது நல்லதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லது கட்டாயம் கிடையவே கிடையாது. இப்போ இந்த நல்லவங்க இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்க ரொம்ப பாசமானவங்களா இருப்பாங்க. ரொம்ப வெகுளியா இருப்பாங்க. ரொம்ப ரொம்ப அடுத்தவங்கள கேரிங்கா இருப்பாங்க. அடுத்தவங்களுக்காக ஓடோடி போய் உதவி செய்வாங்க. எல்லாமே அவங்கள சந்தோஷமா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க. சில சமயத்தில அவங்க வாழ்க்கைய கூட பார்த்துக்க மாட்டாங்க. அடுத்தவங்கள நல்லா பார்த்துப்பாங்க, பத்திரமா வச்சுப்பாங்க. அந்த அடுத்தவங்கன்றது நம்ப வீட்டுக்குள்ள இருக்கிற அம்மா, அப்பா, அண்ணன், தம்பிங்களா இருக்கலாம். இல்ல சொந்தக்காரங்களுக்கு உதவுறா இருக்கலாம். இல்ல வெளி ஆளுங்களுக்கு ஸ்ட்ரேஞ்சர்ஸுக்கு கூட அன்பா இருப்பாங்க. இவங்கலாம் எந்த உதவி கேட்டாலும் செஞ்சுடுவாங்க. யாருன்னா பண உதவி கேட்டாலும் பணம் எடுத்து எடுத்து குடுத்துக்கினே இருந்து ஏமாறுவாங்க. ஏமாந்தாலும் திருப்பி திருப்பி கேட்டா குடுத்துக்கினே இருப்பாங்க. இந்த மாரியே பேஷண்ட்ஸ் நெறைய பேர் வந்திருக்காங்க. சார் நான் யார் கேட்டாலும் பணம் குடுத்துர்றேன். திருப்பியும் குடுக்க மாட்றாங்க. என்ன ஏமாத்துறாங்க. எனக்கு யார் கேட்டாலும் திருப்பியும் பணம் குடுக்காத மாதிரி என் மைண்ட மாத்தி குடுங்க. அப்படிலாம் கேட்பாங்க. நெறைய பேர் சிகிச்சையில மாத்தி குடுத்துட்டு, அதுக்கப்புறமா தான் உஷாரா இருக்க முடியும் அவங்களால. சிகிச்சை எடுத்துக்காம உஷாரா இருக்கவே முடியாது. இந்த மாரி மக்களும் இருக்கிறாங்களான்னு சில உஷாரா இருக்கிற கெட்ட நபர்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா, இப்படியும் இருக்கிறாங்களா? சரி இவங்களெல்லாம் ஏமாத்தணும் அப்படின்ற எண்ணமும் வரும். ஸோ ஒரு சைக்காலஜிஸ்ட்டா எல்லா ஆங்கிள்லயும் கத்துக் குடுக்குறோம். ஸோ இந்த மாதிரி இவ்வளோ நல்லவங்களா இருக்கிறாங்க. இதுல ஏமாளியா, வெகுளியா இருக்கிறாங்க. நல்லதான்னா, நல்லது இல்ல கத்துக் குடுத்தேன். ஏன்னா, இவங்கெல்லாம் ரொம்ப கொடூரமாக நம்பிக்கை துரோகத்துக்கு உள்ளாவார்கள். கூட பொறந்த அண்ணன் தம்பியாலேயே நம்பிக்கை துரோகம், ஏமாற்றம், வஞ்சிக்கப்படுறவங்க, இல்ல சொந்தக்காரங்க, இல்ல ஃப்ரெண்ட்ஸு கிட்ட கட்டாயமாவே இவங்க பெரிய அளவுல துரோகமும், நம்பிக்கை துரோகமும், ஏமாற்றமும் நடக்கும். இதனால இவங்களுக்கு கல்யாணம் பண்ண அந்த மனைவி, குழந்தைங்கள் கஷ்டப்படும். ஸோ இப்படி இருக்கிறது நல்லதா? கெட்டதா? இவங்களுக்கு என்னென்ன ப்ராப்ளம் வரும்னு அடுத்த வீடியோல கத்துக் குடுக்குறேன்.